ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளியை வதக்கியிருக்கோம் இல்லையா, இதில் காரம் கூட போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம்ஸ்லாம் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நுரைச்சிண்டு வர ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செரி டொமேட்டோ குருமா ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செரி டொமேட்டோஸ் என்கிட்ட இருக்குது. அந்த செரி டொமேட்டோஸ் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செரி டொமேட்டோஸ் ஒரு குருமா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன், சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 3 வெங்காயம், கொஞ்சம் தட் இஸ் ஒரு 10 to 12 பீசஸ் ஆஃப் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் செரி டொமேட்டோஸ். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டொமேட்டோ. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி சைட் டிஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணுறச்ச சைட் பை சைட் கொஞ்சம் வானலியில் எண்ணெயை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த கட் பண்ண வெங்காயம், முந்திரி பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா 1 by 1 எண்ணெயில் வதக்கணும். அதுக்கு நம்ம இந்த எண்ணெயை வானலியில் வச்சுட்டு அது சூடாகிற வேலைக்கு சைட் பை சைட் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இது எண்ணெய் சுடட்டும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே இப்படி ஒன்று ஒன்றா உதுத்துண்டா அது நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இந்த கரண்டி ஒன்று எடுங்க. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம அந்த காயில் உப்பு இறங்குறது ப்ளஸ் நல்லா வேகிறது ஃபாஸ்ட்டாக, அதுக்குண்டான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா உதுத்துட்டோன்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுது வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ தட் தக்காளி வதங்குறச்ச இன்னும் கூட வெங்காயம் நல்லா வதங்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளியோட தோல்லாம் இது பேர் என்ன வெளியில் வர ஆரம்பிச்சுடுத்து. தக்காளி கூட வதங்க ஆரம்பிச்சுடுத்து. வெங்காயமும் நல்லா கலர் மாறிடுத்து. நம்ம இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுலேயே இந்த கிரேவியை பண்ணிப்போம். ஆக்சுவலாக எண்ணெய் ப்ளஸ் வாட்டர் எல்லாம் கலந்து தான் அதில் இருக்குது. தக்காளியிலேருந்து கொஞ்சம் ஜலம் விட்டுப்போம் இல்லையா. ஓகே, ரொம்ப இது பண்ண முடியும். ஸோ நம்ம இதோட எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு குட்டி கப்பால் 1 கப்பு கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இது போட்டிருக்கேன் மசாலா ஐட்டம். பெரிய ஏலக்காய், அதாவது இந்த மலை ஏலக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்புறமா ஒரு 2 பீஸ் பட்டை போட்டிருக்கேன். 2 லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாவது ஒரு சின்னதாக சுருங்குற அளவுக்கு பண்ணால் போதும். அந்த ஷேப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது.
ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுக்குள்ளே நம்ம போய் இதை மிக்சியில் எடுத்து வச்சதை அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ நம்ம தக்காளியை வதக்கியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா பின்னாடி நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவோம். ஜென்ரலாக ஃப்ரெஷ் க்ரீம் நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா காரத்தை அடைக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் கூட போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுறச்ச உங்களுடைய வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காரம் கரெக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக காரம் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட உடனே அதோட காரம் இது அடக்கிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், காரமே இல்லாமல் ரொம்ப க்ரீமியாக திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் கூட போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது. ஸோ இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து பொடிகள்லாம் போட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, தயிர், இது எல்லாத்தையும் இதில் இப்போ நம்ம கலந்துக்கலாம். இது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி குருமாவாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போடலாம், மஷ்ரூம்ஸ் போடலாம், செப்பரேட்டாக பன்னீர் போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி செரி டொமேட்டோஸ் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மிக்ஸியை கொஞ்சோண்டு அலம்பி குத்திடலாம். ஏன்னா இந்த முந்திரி பருப்பு போட்ட உடனே ரொம்ப டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்கனாக ஆரம்பிக்கும். ஸோ ஜலம் குத்திட்டோன்னா கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதில் கொஞ்சோண்டு மிக்ஸியை அலம்பின ஜலம் போட்டுக்கலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வேணும்னா அப்புறமா பார்த்துன்ட்டு குத்திக்கலாம். இன்னும் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம குருமாவுக்கு வந்து அதுக்கு தேவையான உப்பு, தட் இஸ் ஒரு டீஸ்பூன் போட்டிருப்பேன் மொத்தமாக. அப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன் வெங்காயத்துக்கு மட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்புமே அப்படி தான். நான் எப்படி வந்து காரம் வந்து க்ரீமினஸ் அடக்கும்னு சொன்னேன், க்ரீமினஸ் வந்து காரத்தை அடக்கும்னு சொன்னேனோ அதே மாதிரியே இந்த உப்போட தன்மையுமே அது அடக்கும். சப்போஸ் இதுவே உங்களுக்கு ரிச் க்ரீமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் க்ரீம் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். சப்போஸ் இல்லை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் ஜஸ்ட்டுனா அந்த சீசனிங், அந்த டெக்கரேஷன் பர்பஸ் வேணால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக பபிள் வரட்டும். காரணம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ எதுலேயும் பச்சை வாசனை கிடையாது. ஸோ இப்போ ஒரு சின்னதாக கொதி வரட்டும். இப்போ லைட்டாக ஒரு நுரை வர ஆரம்பிக்கிச்சு. நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம் இதில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப ஒன்று வேணுங்கிறதுல. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நுரைச்சிண்டு வர ஆரம்பிச்சுடுத்து. இது இப்போ கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம் வாசனைக்கு. கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது ஆட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் தட், முந்திரி பருப்பு. ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ரிச்சாக இப்போ சப்போஸ் பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ட்ரிஸ்லிங், அவ்வளோதான். ஃபார் இதுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செரி டொமேட்டோ குருமா ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். சப்பாத்தி ரெடி பண்ணி உங்களுக்கு சர்விங் காமிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுத்து. நம்ம இப்போ வந்து
செரி டொமேட்டோஸ் தட் இஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தியோட ரொம்ப ஆசமாக இருக்கும். இதை நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் எது வேணால் போட்டு பண்ணலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் இது. ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் like and subscribe my channel. Bye bye all.